ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே கர்த்தருடைய கிருபையினால நம்ம எல்லாம் கூடி வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். தேவனை நோக்கி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி நம்ம குடும்பங்களை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். நம்முடைய குடும்பங்களுக்காக நமக்காக ஜெபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்துக்காக நமக்காக நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சாச்சுன்னா, ஆகவே இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்வோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 85 சங்கீதம் 6 வசனம். 85 சங்கீதம் 6 வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமென், ஹல்லேலூயா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமென், ஹல்லேலூயா. இதில் பார்க்கிறோம், திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் கேட்பது போல நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி எங்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை திரும்ப உயிர்ப்பிங்க ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். 122 சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். தாவீது ராஜா சொல்லுவார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். 122 வசனத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது அப்படி தாவீது ராஜா சொல்லுகிறார். ஏற்கனவே பாருங்களேன், நம்ம முன்ன ரொம்ப ஃப்ரீயாக ஆலயத்துக்கு போனோம், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போனோம். நான் கூட நினைச்சு பார்க்குறேன், நாங்கள் நிறைய நாட்கள் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி போவோம். 3 நாட்கள் கன்வென்ஷன், அப்புறம் நிறைய ஆல் நைட் ப்ரேயர், இன்னும் இங்கே ப்ரேயர் சென்டருக்கு நிறைய பேர் வருவாங்க, வந்து ஜெபிப்போம். அதெல்லாம் ஒரு காலம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமான நாட்கள், ரொம்ப மகிமையான நாட்கள், ஆலயத்திலேயே இருந்த நாட்கள், சிறு வயதில் ஆலயத்திலே இருந்த நாட்கள். தொடர்ந்து நம்ம ஆலயத்திற்காக எவ்வளோ காரியங்கள் நம்ம செஞ்சோம், எவ்வளோ கன்வென்ஷன் கூட்டம், எவ்வளோ நிறைய கூட்டங்கள், ஆலய ஆராதனைகள். இன்னைக்கு பார்த்தா அப்படிப்பட்ட நாட்களை நம்ம தேடி பார்க்க வேண்டியது இருக்கு. போனோம்னா கூட இளைய சமுதாயத்தினருக்கு ஐயோ கொரோனா வந்துடும், பெரியவங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆலயத்தை தேடுகிற வாஞ்சை குறைந்து போய்விட்டது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கூட பிள்ளைகளோ கணவரோ மனைவியோ நீங்கள் இதே நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு மறுபடியும் எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை உயிர்ப்பிங்க போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மகிழ்ந்து களி கூறணும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஒரு பக்கம் பார்த்தா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் கூடி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இதே மாதிரி எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா அந்த பழைய சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல. தவறான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. இதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம். சில குடும்பங்கள்ல பெற்றோர் பின்வாங்கி இருக்கலாம். எப்படி ஆனாலும் இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. முன்பு நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போன நாட்கள், ஊழியத்துக்கு போன நாட்கள், ஆண்டவரே மறுபடியும் திரும்ப தாங்கப்பா. ஆவிக்குரிய சந்தோஷத்தை எங்களுக்கு திரும்ப தாங்கப்பா. மறுபடியும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கிருபையினால. ஆனா இருக்கிற மக்கள்ல கிறிஸ்தவர்களே எவ்வளோ பேர் இந்த நேரத்துல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பத்துல எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை பேர் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வர்றதில்ல, கேட்கறதில்ல. ஆனா தேவையில்லாத காரியங்களை பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்களே, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரை நோக்கி, அப்பா நீ திரும்பவும் உயிர்ப்பி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யார் யார் குடும்பங்களில் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொர்ந்து போய் இருக்கிறாங்களோ, உம்மை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, மறுபடியும் உயிர்ப்பையும் ஆண்டவரே, மறுபடியும் உயிர்ப்பையும் ஆண்டவரே, மறுபடியும் உயிர்ப்பையும் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பட்டும் கர்த்தாவே. எங்கள் குடும்பம் முழுவதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை உயிர்ப்பிக்கப்பட்டு உமக்குள் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. ஆதியில் இருந்த அந்த சந்தோஷத்தை தாங்க, ஆதியில் இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க. அபிஷேகம் பெற்ற அந்த முதல் நாள் அனுபவம் மறுபடியும் எங்களுக்குள்ளே வரட்டும் அப்பா. நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே உமக்குள் களி கூறும்படி எங்களை மறுபடியும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அப்பா மறுபடியும் ஆலயங்களுக்கு போகணும் அப்பா. சூழ்நிலைகளை மாற்றுங்க அப்பா, சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. மறுபடியும் 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 திரும்பவும் திரும்பவும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் இழந்த சந்தோஷம், ஆவிக்குரிய சந்தோஷங்கள் திரும்ப வரட்டும் அப்பா. ரட்சிப்பின் அனுபவம் திரும்ப வரட்டும் அப்பா. வாலிபர்கள் திரும்பவும் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, பெரியவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. கர்த்தர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் திரும்பவும் எங்களை மகிழ்ச்சியாக்கும்படி, எங்களை உயிர்ப்பிக்க போகிறபடியால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகம் தேவா அபிஷேகம் ஆனந்தத்தை இழந்தினார். சுயத்தை உடையும் சக்திகளையும் துதியினுடையார் அலங்கரியும். சுயத்தை உடையும் சக்திகளையும் துதியினுடையார் அலங்கரியும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பி நம்மை திரும்பவும் ஆசீர்வதிக்க உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 71 சங்கீதம் 20 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 71 20 அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஆமென். இங்கேயும் பார்க்கிறோம் சங்கீதக்காரனுடைய ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகள் அப்பா, அநேக ஆபத்துகள் இவையெல்லாம் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களில் இருந்து என்னை ஏற பண்ணுவீர். ஆமென். ஹல்லேலூயா. இதுல இருந்து தெரிகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்குல அவர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அவர் கேட்கிறார், திரும்பவும் என்னை உயிர்ப்பியும். இந்த எல்லா பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், ஆபத்துகள் இவற்றின் நிமித்தமாக நான் பாதாளத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் அப்பா, என்னை உயிர்ப்பியும் அப்பா என்று சொல்லி இவர் கேட்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா எசேக்கியா ராஜா கூட இதே போலதான் அவர் மரண இருளின் பள்ளத்தாக்குல சாவுக்கும் அவருக்கும் கொஞ்சம்தான் நேரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த பொழுது அவர் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, திரும்பவும் எனக்கு ஆயுசு நாட்களை தாங்கப்பான்னு கேட்ட பொழுது ஆண்டவர் உனக்கு ஆயுசு நாட்களோடு கூட 15 வருடங்களை திரும்பவும் கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னாரே, அதே தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஆமென். அவர்கள் ஜெபத்துக்கு தான் பதில் கொடுப்பாரா? இல்ல, நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை யாராவது பலவீனத்தோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், அல்லது யாராவது உங்களுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள், குடும்பத்தினர், அல்லது ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். ஒரு சிலர் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆமென். அநேக பலவீனங்கள், அநேக இக்கட்டுகள், அநேக தொற்று நோய்கள், அநேக வியாதிகள், அநேக ஆபத்துகள். ஆண்டவரே உயிர்ப்பியும் ஆண்டவரே, திரும்பவும் திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே
ஏற்கனவே எத்தனையோ போராட்டங்கள்ல எங்களை விடுவித்த தெய்வமே, எங்களுக்கு சுகம் தந்த தெய்வமே, இப்பொழுது திரும்பவும் உயிர்ப்பையும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை தொடப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார், சுகத்தை கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நம்ம எல்லாம் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா இந்த ஆண்டவரே ஆபத்துகள், இந்த இக்கட்டுகள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் அப்பா, மறுபடியும் எங்களை உயிர்ப்பியும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? இந்த பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இப்பொழுது இந்த ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. திரும்பவும் அவர்களை உயிர்ப்பீங்க அப்பா, திரும்பவும் அவர்களை ஏற பண்ணுங்க அப்பா. மரண பள்ளத்தாக்கில அவர்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற வசனத்தின்படி மரண பள்ளத்தாக்கில் இருந்து, அந்த பூமியின் பாதாளங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஏறும்படி செய்வீராக, திரும்பவும் உயிர்ப்பிப்பீராக. இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும் அப்பா. எங்களுடைய தேசத்திலே ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட போராட்டங்கள் வேண்டாம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாய் இருக்கும்படி, நாங்கள் நிம்மதியாய் வாழும்படி எவ்வளவோ ஆபத்துகளை பார்த்துட்டோம், எவ்வளவோ இக்கட்டுகளுக்குள்ள வந்துட்டோம். திரும்ப உயிர்ப்பிச்சிருங்கப்பா, திரும்ப உயிர்ப்பீங்கப்பா. ஒவ்வொருவருக்கு ஒரு புதிய பலனை கொடுங்க அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே பலவீனத்தின் நிமித்தம் இருந்தால் அவர்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக, திரும்பவும் உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா. மறுபடியும் யாருக்காவது அந்த கேன்சர் கட்டி வந்திருந்தா இப்பொழுது மறுபடியும் திரும்பவும் உம்முடைய பிள்ளைகளை சுகத்தை தருவீராக, உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆபத்துகளும் மாறட்டும், எல்லா இக்கட்டுகளும் விலகட்டும். திரும்ப உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தெய்வமே ஆண்டவரே, லாசருக்கு மறுபடியும் ஆண்டவரே எழுப்பினீரே, உயிர் கொடுத்தீரே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும், சுகத்தை தாரும், பலனை தாரும். ஆக்சிஜன் ஆண்டவரே நார்மலா இருக்கட்டும் அப்பா. ஓ ரபா சந்தல பௌரி கலபா ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கிறதோ இப்பொழுது அவர்களை திரும்ப உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கிலிருந்து உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, சுகம் தருவீராக, மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து விட்டதற்காக விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பாதாள கட்டுகள், எல்லா மரண கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறபடியால் எல்லா கரங்களை உயர்த்தி அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிரோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை
உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம், இந்த நாட்களில பொருளாதாரத்தை எந்தெந்த மக்கள் எந்தெந்த பொருளாதாரத்தை இழந்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், திரும்பவும் நான் அளிப்பேன். ஆமென். அங்கிருந்தவங்க கீழே இறங்கி விழுந்துட்டாங்க நிறைய பேர். ஆனாலும் கர்த்தர் கிருபையாதான் ஒவ்வொருவரையும் போஷிக்கிறார், நம்மை ஆமென் நடத்துகிறார். ஆனாலும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து இந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், திரும்ப அளிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுப்பேன். நீங்க என்னென்ன பொருளாதாரத்துல இழந்தீங்களோ, இப்போ தளர்வுகள் வர ஆரம்பிச்சிருச்சு, திரும்ப பஸ் ஓடலான்னு சொல்றாங்க, திரும்ப கடைகள் திறக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாருடைய வாழ்க்கையில எவ்வளவு இழந்தீர்களோ ஆண்டவரிடத்துல இப்ப கேளுங்க, அப்பா திரும்ப அளிப்பேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. நாங்கள் அனுபவித்த ஆண்டவர், நாங்கள் இழந்த எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களை எங்களுக்கு ரெண்டத்தனையாய் திரும்ப தாங்கப்பா, ரெட்டிப்பாய் தாங்கப்பா, ரெட்டிப்பாய் திரும்ப தருவேன்னு சொன்னீங்களே, ரெட்டிப்பாய் தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். 26ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாமே. 26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அதாவது இதுவரைக்கும் கூட பாருங்களேன், நம்ம ஆண்டவர் தான் நம்மை திருப்தியாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார், சம்பூரணமாய் சாப்பிட வைப்பார். ஏனென்றால் நம்ம இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார் இல்லையா? திரும்ப தரும் பொழுது கண்டிப்பா நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம், நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக எல்லாம் ஜெபிக்கலாமா? எந்தெந்த எவ்வளோ பணம் இழந்தீங்க, எவ்வளோ பணம் உங்களுக்கு வேணும், இப்போ எவ்வளவு கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, முடிஞ்சா நீங்க அப்படி மைண்ட்ல கொண்டு வாங்க. நீங்க அதுக்கப்புறம் இடைவேளை நேரத்துல நீங்க அதை எழுதுங்க. அந்த பணம் எவ்வளோ தேவையோ, எவ்வளோ வேணுமோ, வர வேண்டிய பணம் எவ்வளவோ அதெல்லாம் நீங்க எழுதி வைத்து ஜெபம் பண்ணுவோம். இப்போ உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த 1.5 வருஷத்துல நாங்க இழந்தது ஏராளம் அப்பா, நிறைய பணம் இழந்துட்டோம், பொருளாதார ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். ஒரு சிலர் இருந்த பொருட்களை வித்திருக்கீங்க, நிலங்களை விற்றிருக்கிறீங்க, கடன் பிரச்சனையினால நகைகளை விற்றிருக்கீங்க, எவ்வளோ பொருட்களை இழந்திருக்கிறோம். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்ல போறப்பா, எங்களுக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாத்தையும் கையில வாங்கினதுக்கு அப்புறம் துதிப்போம், ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். இன்னைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, திரும்பவும். ஆமென். திரும்பவும் தருவேன், திரும்பவும் தருவேன். எதையெல்லாம் இழந்தீங்களோ பொருளாதாரத்துல, கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். திரும்ப தருகிறவர் சும்மா அப்படியே தருகிறவர் அல்ல, அவர் ரெட்டிப்பாய் தருவார், ரெட்டிப்பாய் தருவார், சம்பூர்ணமாய் தருவார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஆமென். தீமோத்தேயுல சொல்லுகிறார் பவுல், ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், அப்பா நாங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடையும்படி எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எங்களுக்கு திரும்ப தருகிற தெய்வமே, நாங்கள் இழந்ததை எங்களுக்கு திரும்ப தருகிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா ராபா ஷந்தலபா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் வேலை இழந்தார்களோ அவர்களுக்கு வேலை கொடுங்க அப்பா. யாரெல்லாம் சம்பள உயர்வை இழந்தார்களோ சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்பா.
நிறைய பேர் ஆண்டவரே நிறைய கம்பெனிஸ்ல அப்பா 50% தான் salary கொடுத்தாங்கப்பா. இப்பொழுது ஆண்டவரே முழு salary கிடைக்கும்படி, அதுவும் ஆண்டவரே அப்பா இன்கிரிமெண்டோட கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. ஹalleluya. இவர்களுக்கு வர வேண்டிய அரியஸ் தொகை வருவதாக. யார் யாரெல்லாம் இவர்களுக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த கடன்கள் எல்லாம், நிலுவையில் இருக்கிற பணங்கள் எல்லாம் வரட்டும் அப்பா. ஹalleluya. ஹalleluya. வீட்டை இழந்திருந்தால் வீட்டை திரும்ப கொடுங்கப்பா. நிலங்களை இழந்திருந்தால் திரும்ப நிலங்களை கொடுங்கப்பா. நகைகளை இழந்திருந்தால் திரும்ப நகைகளை கொடுங்கப்பா. பணத்தை இழந்திருந்தால் திரும்ப பணத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எதையெல்லாம் இழந்தார்களோ திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே பட்சித்த விளைவை இரட்டிப்பாய் திரும்ப கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உம்மை ஆண்டவரே தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை துதிக்க போகிறார்கள். ஆண்டவரே நீ சொன்னீரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. திரும்ப ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறபடியால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? நம்ம இப்படி எல்லாம் வசனத்தை வைத்து ஜெபித்து விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே பாடல்களை பாடி எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இழந்த நிலைமையிலிருந்து நம்மை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹalleluya. நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறவர். அநேக ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் பலவீனங்களையும் கண்ட நம்மை திரும்பவும் உயிர்ப்பித்து நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். நம்ம இழந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை திரும்பவும் நமக்கு கொடுத்து சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தரை துதிக்க வைக்கிறவர் நம்முடைய தேவன். இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. ஆமென். ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. குடும்பம், கூடாரம் என்று சொன்னாலே குடும்பத்துக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை திரும்ப அவர் எடுப்பித்து. ஹalleluya. திரும்பவும் அவர் நம்முடைய கூடாரங்களை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. பல குடும்பங்களில சண்டைகள், பிரிவினைகள், போராட்டங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள். எங்களுக்கு வருகிற செய்திகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நிறைய பேருக்கு தவறான தொடர்புகள் ஏற்பட்டு அந்த குடும்பமே பிரிகிற நிலைமையில இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரம், ஒருவேளை விழுந்து போயிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். குடும்ப வாழ்க்கையில விழுந்துருச்சு, பிரிவினை வந்துருச்சு, பிள்ளைகளெல்லாம் அப்படி போயிட்டாங்க, கணவர் அல்லது மனைவி எல்லாரும் பெற்றோர் தவறுதலா போயிட்டாங்க, அந்த பழைய சமாதானம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து. ஆமென். பிசாசு உள்ள நுழைறதுக்கு நிறைய வாசல் விட்டுட்டோம் இல்லையா குடும்பத்துல, அந்த திறப்புகளை எல்லாம் கர்த்தர் அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி அவர் ரிப்பேர் பண்றாராம். ரிப்பேர் பண்ணி சீர்படுத்தி சரிப்படுத்தி பூர்வ நாட்களில் ஆதியில் இருந்தபடி அதை ஸ்தாபிப்பேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக திரும்பி பார்த்தா அந்த நாட்கள் நம்ம சொல்லுவோம்ல, சின்ன பிள்ளைங்களா வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லுவோம். பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த நாட்கள் அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லுவோம். நிறைய பேர் அப்படி சொல்லுவோம்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அதே மாதிரி பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி நிறுத்த போகிறார், சீர்படுத்த போகிறார், திறப்புகளை அடைக்க போகிறார். தேவையில்லாத காரியங்களை அவர் நீக்கி போட்டு
போட்டு உடைத்து போட்டு சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு உங்களுடைய கூடாரங்களை மறுபடியும் எடுப்பித்து ஹல்லேலூயா புதிதாக்கி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் கர்த்தர் நல்ல சீர்படுத்தி கர்த்தர் ஸ்திரப்படுத்தி ஸ்தாபிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இதை நம்புறீங்களா? நீங்க அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கப்பா, எங்களுடைய குடும்ப உறவுகளை சீர்படுத்துங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, கணவன் மனைவிக்கிடையே, உடன் பிறந்தவர்களுக்கிடையே அந்த உறவுகளை சீர்படுத்துங்க. திரும்ப எடுப்பீங்கப்பா, திரும்ப எங்களுடைய கூடாரங்களை எடுத்து நிறுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம். எரேமியாவில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு, அதை நான் வாசிக்க கேட்கிறேன். எல்லாரும் நீங்க கண்களை மூடி அப்படியே ஜெபன்ல மேல கேளுங்க. எரேமியா 30:18 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். ஆமென். முன்போல பூர்வத்தில் இருந்தது போல திரும்பவும் கர்த்தர் கட்டுவார். குடும்பத்தை கட்டுவார், குடும்பத்தை நடத்துவார், குடும்பத்தை எடுப்பிப்பார். கர்த்தர் குடும்பத்தின் திறப்புகளை அடைப்பார். தேவையில்லாத திறப்புகளை அடைப்பார். அதை பழுது பார்ப்பார், அதை சீர்படுத்துவார், அதை ஸ்திரப்படுத்துவார், அதை ஸ்தாபிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களிலும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்ற போகிறார். பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் ஒன்றிணைக்க போகிறார். மனதளவுல பிரிந்த அநேக பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நேரத்தில் என்ற உள்ளத்துல உணர்த்துகிறார். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, எங்களை மறுபடியும் கட்டுங்கப்பா, மறுபடியும் கட்டுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. ரீபா லாபா ஷந்தா லாபா. இப்பொழுது குடும்பங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு காயங்களை கட்டுகிற ஒரு அபிஷேகம், மறுபடியும் கட்டுகிற அபிஷேகம், சீர்படுத்துகிற ஒரு அபிஷேகம், ஸ்திரப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். அப்பா, உடைய பிள்ளைகள் உமக்குள் மகிழ்ந்து களி கூறும்படி திரும்ப எடுப்பிப்பீராக. இவர்கள் கூடாரங்களை, குடும்பங்களை திரும்ப 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 கட்டுவீராக, மறுபடியும் கட்டுவீராக, திரும்ப கட்டுவீராக, முன்போல கட்டுவீராக, பூர்வத்தில் இருந்தது போல அவர்களை ஸ்தாபிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. திறப்புகள், பிசாசுக்கு இடம் கொடுத்த திறப்புகளை கர்த்தர் அடைத்து போடுங்க. சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுங்க அப்பா. ஹல்லேலூயா. ரீபா லாபா ஷந்தா லாபா ஓரி கர லீபா காபா. குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே, வாழ்விலே உறவுகளுக்குள்ளே சீர்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஏக சிந்தையாய் மாற்றுங்கப்பா. ஒருமனப்பாட்டி நாவியை தாங்கப்பா. ஒன்றாக குடும்பமாக குடும்ப ஜெபம் பண்ணட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சந்தோஷத்தையும் தாங்கப்பா. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. தடைகள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் சீர்படுத்தப்படட்டும், பிள்ளைகளின் வாழ்க்கையை திரும்ப கட்டுவீராக, திரும்ப கட்டுவீராக, திரும்ப கட்டுவீராக. ஓரா மால சந்தலா வௌரி கலவா. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளின் கூடாரங்களுக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பின் சத்தமும் கீத சத்தமும் நம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் இருந்து புறப்படுவதாக ராஜா, புறப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும், அவர்களை பெருக பண்ணும், அவர்கள் குறுகி போவதில்லை அப்பா. நீர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா கோர்ட்டு கேஸ்ல இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பிரேக் பண்ணி ஆண்டவரே, உறவுகளை ஆண்டவரை சீர்படுத்தி மறுபடியும் கட்டுவீராக, மறுபடியும் கட்டுவீராக, மறுபடியும் கட்டுவீராக. பிரிந்து போய் விடலாமா என்று நினைக்கிற அந்த குடும்பங்களுக்குள்ளே இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும். அவர்களை மறுபடியும் கட்டுவீராக. பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோரை கனப்படுத்தட்டும், பெற்றோரோடு ஆண்டவரே பேசட்டும் அப்பா. ஒழுங்காக ஆண்டவரே இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உடன் பிறந்தவர்களுக்குள்ளே ஒரு மனப்பாட்டி நாவியை கொடுப்பீராக ராஜா.
கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களை திரும்பவும் கட்டி, திரும்பவும் நிலைப்படுத்தி, திரும்பவும் ஸ்தாபிக்கிறபடியால் கரங்களை தட்டி உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து திரும்பவும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியினால நிரப்புகிறபடியால் கரங்களை தட்டி மறுபடியும் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா.